எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிஸ்னஸ் நல்லா வளரணும்னா அதுக்கு நமக்கு நிறைய கஸ்டமர் வேணும். ஸோ எந்த அளவுக்கு நிறைய கஸ்டமர் ஒரு பிஸ்னஸுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா வரணும். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பி பொலைட். அதாவது நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட நம்ம எப்பவுமே அன்பாக நடந்துக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. எல்லா பிஸ்னஸுமே இதை பொருந்தும். நீங்கள் ஹோட்டலோ இல்லை நீங்கள் ட்ராவல், ஏதாவது இந்த ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை டாக்ஸி, ஆட்டோ, என்ன வந்தாலுமே நீங்கள் எந்த கஸ்டமர் நீங்கள் பொலைட்டாக சிரித்து எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா வரக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது என்னதுன்னா, கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பொலைட்டாக இருக்கீங்க. சிலப்பு பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் தெரியாது போ, அதெல்லாம் கிடையாது, அங்கே தான் இருக்கும் அப்படின்னா போடா போயிட்டு வாங்கம்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே பொலைட்டாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸில். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ். அதாவது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எப்படி ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க கஸ்டமர்ஸை ஈர்க்க. ஸோ இப்போ எப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க கடையில் இப்போ 1000 மேலே பொருள் வாங்கினா ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு தருவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சின்ன தொழில் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கு இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க்குனா நீங்கள் அப்படியே சும்மா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஏதாவது கஸ்டமர் ஏதாவது உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறான்னு கேட்டால் டக்குன்னு நீங்கள் ஒரு விசிட்டிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது எப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இருக்கும். பரவாயில்ல, இவர் நல்லா வேலையும் பார்க்குறாரு, அட் த சேம் டைம் அது எப்படின்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. மற்றவங்க எப்படின்னா சும்மா நம்பர் கொடுப்பாங்க, இதான் என் நம்பருங்க அப்படிங்க. இதுனா உங்கள் விசிட்டிங் கார்டுனா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ்லாம் இருக்குமே தவிர எல்லாமே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணோட நீங்கள் கொஞ்சம் தனிச்சு நிற்பீங்க. ஸோ அது ஒரு வகையான ஒரு அட்ராக்ஷன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் நீங்கள் இருக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே எந்த அளவுக்கு ஒரு நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் நிறைய உங்களோட பிஸ்னஸ் நோக்கி வருவாங்க. துணி கடையாக இருந்தாலும் சரி, மளிகை கடை இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது இந்த பேக்கரி ஐட்டம் விற்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கலாம். ஸோ ஏன்னா கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க நிறைய வெரைட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் தாட்டை தான். இப்போ நான் போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறேன்னா நான் ஒரே கலரில் வாங்க மாட்டேன். நிறைய கலர், அதே நிறைய டிசைன் பார்ப்பேன். நிறைய ஏகப்பட்ட டிசைன் நான் பார்ப்பேன். ஸோ எந்த கடையில் நிறைய டிசைன் இருக்கோ அவங்க நிறைய குவாலிட்டி வச்சுருப்பாங்க, நிறைய குவான்டிட்டி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பெரிய கடையாக தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு வகையாக நம்ம கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தருது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை அந்த டைம் வரும்போது நம்ம டிஸ்கவுண்ட் தரணும். ஸோ அந்த நம்ம டிஸ்கவுண்ட் வரும்போது என்ன பார்க்கணுன்னா, அந்த டிஸ்கவுண்ட் நமக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், கஸ்டமருக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். ஸோ நம்ம கஸ்டமரை பிடிக்கிறதுக்காக நம்ம ரொம்ப டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அப்போ நம்ம லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மார்ஜின் வேல்யூ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் கஸ்டமரையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ டிஸ்கவுண்ட்டும் கொடுத்து ப்ராடக்ட்டும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றது சரி சிம்பிளாக பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஜென்ரலாக இந்த 4 விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கணும். என்ன பிஸ்னஸாக இருந்தாலுமே நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த 4 விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ இதுதான் நான் ஷார்ட்டாக உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.